இந்த 85% முழுக்க முழுக்க தாவேக்கா தான் காரணம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஒரு 74 லட்சம் 75 லட்சத்தை வந்து நீக்கினாங்க. ஒரு 27 லட்சத்தை உள்ள புதுசா கொண்டு வந்தாங்க. அப்ப மீதம் உள்ளது ஒரு 40 லட்சம் ஓட்டு தான். அந்த 40 லட்சம் ஓட்டு வந்து அப்படிதான் இருக்குது. அது எஸ்ஐஆர் போய் எல்லாரும் நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிச்சா? இந்த முதல் முறை வாக்காளர்கள் 18லேருந்து 19 வயது உள்ள அவங்க வந்து இப்போ 14,20,000 பேர் நினைக்கிறேன். அவங்க வந்து 99% போட்டிருக்காங்க. இதுக்கு எஸ்ஐஆருக்கு என்ன சம்பந்தம்? புரியுதுங்களா? இந்த நம்பர்ஸ் அதிகரிச்சுக்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த மக்கள் ஓட்டு போய் போட்டது தான். அதற்கு முழுக்க தாவேக்கா தான் காரணம். கரூர்ல அவ்வளோ பர்சன்டேஜ். கரூர்ல தானே இவங்க நீங்க படி சொல்றீங்க 41 பேர் இறந்துட்டு போயிட்டாங்க. கரூர்ல வந்து இவர் ஓடி போயிட்டாரு அப்படின்னு அந்த மக்களை தானே சொன்னீங்க. இப்ப அந்த மக்களுக்கு நடந்தது என்னன்னு தெரியும்ல? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? தயவு செய்து போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுது. அவன் ஓட்டு போட போறவனுக்கு பஸ் ஆர்கனைஸ் பண்றது யாரு? அது ரொம்ப ஒரு ஓட்டுக்கு 20,000லேருந்து 25,000 வரை கொடுக்குறாங்க. அப்போ இந்த 25,000 வாங்கினவங்க எல்லாம் வந்து 4 பேர் தான். அந்த 4 ஓட்டு இருந்தால் 1 லட்சம் ரூபாய் வீட்டில். அப்போ மக்கள் வாங்கிறாங்க. மக்களுக்கு தெரியுது இது என் காசு நீ கொடுக்குற வாங்கிக்கிறேன். உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு அச்சமா இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு துணை முதல்வர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கு அடுத்தது முதல்வர் வந்து காலையிலேருந்து 2 வாட்டி மீட்டிங் போடுறாரு. அதான் நடந்து முடிஞ்சிச்சு. இப்படி எங்க நீ மீட்டிங் போட்டு என்ன பிரயோஜனம்? அந்த அளவுக்கு பதட்டத்தில் இருக்காங்க. அதிமுக மட்டும் பாதிக்குது அப்படின்லாம் அப்படி சொல்ல முடியாது. டிஎம்கேவோட கோர் ஓட் பேங்கை தாவேக்கா உடைக்கும். அதிமுகவோட கோர் ஓட் பேங்கை தாவேக்கா உடைக்கும். காங்கிரஸோட கோர் ஓட் பேங்கை தாவேக்கா உடைக்கும். விடுதலை சிறுத்தையோட கோர் ஓட் பேங்கை தாவேக்கா உடைக்கும். இது மாதிரி எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முக்கிய கட்சிகளிலிருந்தும் ஒரு ஜங்க் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பெரும் தொகையிலான மக்கள் தாவேக்காவுக்கு போவாங்க. எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இல்ல சார், ஒரு ஹைப்போதெட்டிக்கலா அதான் வேணான்றாங்க. ஹைப்போதெட்டிக்கல் எதுக்கு நீங்க? இல்ல இருந்தாலுமே சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். ஒரு 6 மாத கால ட்ராவல் உங்களோடையும் சரி, தாவேக்கா கட்சியினோட மற்ற கட்சியினோட 6 மாத ட்ராவல். எதுக்குன்னா, நேற்று அந்த ஒரு நாளைக்காக தான் அவ்வளோ உழைப்பு போராட்டம் முடிஞ்சிருச்சு. நம்ம மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. 85% வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த பெர்சன்டேஜ்? என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது. முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். ஒரு இன்னைக்கு தாவேக்கா கட்சியை சார்ந்த நபராக சொல்லுங்கள், இந்த பெர்சன்டேஜ் 85 எப்படி பார்க்குறீங்க? இதுவரையும் தமிழக வரலாற்றில் இப்படி ஒரு பர்சன்டேஜ் வந்து மக்கள் வந்து வெகு அளவில் ஒரு பெரும் திரளாக போய் ஓட்டு போட்ட வரலாறு இல்லை. அந்த அடிப்படையில் இது ஒரு வரலாற்று தேர்தலாக தான் பார்க்குறேன். வரலாற்று சாதனை புரிந்த ஒரு தேர்தலாக தான் பார்க்குறேன். இந்த 85%க்கு முழுக்க தாவேக்கா தான் காரணம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அடுத்த கேள்வி அங்கே தான் சார் நான் வரேன். இப்போ நேற்று நைட்லேருந்தே நான் சில டிபேட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சார். நேம் சொல்ல வரும்ல, முன்னணி சேனல்கள் நடத்தக்கூடிய டிபேட்ஸ் ஃபாலோ பண்ணேன். சமூக வலைதளம்லாம் பார்க்கும்போது இந்த பெர்சன்டேஜுக்கு விஜய் அலை காரணமே இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. என்ன அலை? அந்த எஸ்ஐஆர் படிவம் தான் காரணம். எஸ்ஐஆர் படிவம் வந்து உண்மையிலே ஒரு 74 லட்சம் 75 லட்சத்தை வந்து நீக்கினாங்க. ஒரு 27 லட்சத்தை உள்ள புதுசா கொண்டு வந்தாங்க. அப்ப மீதம் உள்ளது ஒரு 40 லட்சம் ஓட்டு தான். அந்த 40 லட்சம் ஓட்டு வந்து அப்படிதான் இருக்குது. அது எஸ்ஐஆர் போய் எல்லாரும் நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிச்சா? சொல்லல. இல்ல, இப்போ இதுவரையும் வழக்கமா சென்னையில வந்து ஒரு 55லேருந்து 60% மட்டும்தான் வந்து 55லேருந்து 65 வச்சுக்கணுமே. இதுதான் வந்து ஒவ்வொரு முறையும் வரும். ஆனா இந்த முறை 83%, 84% எப்படி வந்துச்சு? அதிலும் குறிப்பாக 18லேருந்து 29 வயதான அந்த மக்கள் அவங்க வந்து 88% போட்டிருக்காங்களே. இதுங்க எஸ்ஐஆருக்கு என்ன சம்பந்தம்? ரெண்டாவது, இந்த முதல் முறை வாக்காளர்கள் 18லேருந்து 19 வயது உள்ள அவங்க வந்து இப்போ 14,20,000 பேர் நினைக்கிறேன். அவங்க வந்து 99% போட்டிருக்காங்களே. இதுக்கு எஸ்ஐஆருக்கு என்ன சம்பந்தம்? புரியுதுங்களா? இந்த நம்பர்ஸ் அதிகரிச்சுக்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த மக்கள் ஓட்டு போய் போட்டது தான். அதற்கு முழுக்க தாவேக்கா தான் காரணம். தாவேக்கா தான் சார். ஒன்றும் இல்லை, ஒரு ஜேர்னலிஸ்ட் நைட்டு டிபேட்டில் பேசினார். என்ன பேசினார்னா, இன்னைக்கு பல மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. வெஸ்ட் பெங்காலில் 92 வந்திருக்கு.
கேரளாலையும் நல்ல பர்சன்டேஜ். அதுக்கெல்லாம் அதுக்கும் அது அங்கே கேரளாவில் அந்த அளவுக்கு வரலையே. ஓகே. ஆமாம் சார். ஆனால் இதில் சொன்னார், வெஸ்ட் பெங்கால் சொன்னார். வெஸ்ட் பெங்காலில் 92 வந்திருக்குன்னா அதுக்கு விஜய் அலை தான் காரணமா அப்படின்னு ரொம்ப கிண்டலாக கேட்டார். தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு தமிழ்நாட்டை தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் நடந்ததும் கேரளாவில் நடந்ததோ பாண்டிச்சேரியில் நடந்ததோ வெஸ்ட் பெங்காலில் நடந்ததோ எப்படி ஒன்னோட ஒன்று ஒப்பிட முடியும்? இப்போ பாண்டிச்சேரியில் விஜய் வேவ் இருக்குன்னா இருக்குது, தமிழ்நாட்டில் விஜய் வேவ் இருக்குன்னா இருக்குது, அங்கே வேற ஏதாவது வேவ் இருக்கும் இல்லையா? ஓகே. அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அங்கே தானே தெரியும். அதே இது இப்போ இவங்களுக்கு வேற வழி என்ன இருக்கு? இவங்களுக்கு அறிவும் தெரியாது, ஏதாவது ஒன்று போட்டு உருட்ட வேண்டியதானே. ஓகே சார். இப்போ மற்ற பகுதிகளில் இருக்கிற வாக்கு சதவீதங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு 41 பேர் இறப்பு நடந்த கரூர்ல 91%. அது அது எப்படி அதாங்க இப்போ என்னன்னா ஒரு அரசால் ஒரு அரசு இயந்திரத்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டப் இருக்குல்ல, அந்த கட்டமைப்பே சேர்ந்து ஒரு தனி மனிதனை போட்டு அமுக்குச்சுன்னு வைங்களேன், அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? அதிகபட்சமா அவன் சாபம் தான் விட முடியும். நீ நல்லா இருப்பியா, நீ இப்படி என்னை பண்றிய, நான் அப்பாவியா இருக்கனே, நான் எதுவும் தப்பு பண்ணலையே, நீ என் மேல இப்படி அபாண்டமா என்னை பழி வாங்குறியே, நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு சாபம் மட்டும் தான் விட முடியும். அதான் ஆற்றாமைன்னு. நீங்க என்ன பண்ண முடியுங்க? ஒரு மொத்த சிஸ்டம் உங்களை எதுக்குதுன்னா நீங்க என்ன பண்ண முடியுங்க? அந்த சிஸ்டத்தை எடுத்து உங்களால சண்டை போட முடியாது. ஆனா அப்படி சண்டை போட முடியாத ஒரு எளிய ஒருவனுக்கு அந்த சிஸ்டத்தை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அவன் எப்படி பயன்படுத்திப்பான்? அதை ரொம்ப சரியா பயன்படுத்திப்பாங்களா? அதுதான் இங்க. அதனாலதான் கரூர்ல அவ்வளவு பெர்சன்டேஜ். கரூர்ல தானே நீங்க படி சொல்றீங்க, 41 பேர் இறந்துட்டு போயிட்டாங்க, கரூர்ல இவர் ஓடி போயிட்டாரு அப்படின்னு அந்த மக்களை தானே சொன்னீங்க. இப்ப அந்த மக்களுக்கு நடந்தது என்னன்னு தெரியும்ல, அவங்க பதில் சொல்றாங்க, தன்னோட எல்லாம் ஓட்டு போட்டு இதுதாங்க எங்க பதில் அப்படின்றாங்க. ஓகே. அதுக்கு உண்டான பதிலாக தான் அது அப்படிதான் எடுத்துக்க முடியும். வேற என்ன பதில் சார்? அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வேற மாவட்டத்துக்கு போயிட்டாரு, இதெல்லாம் முன்னாடியே இதெல்லாம் இன்க்ளூடட் தான். அது காரணம் யாரு? அந்த அமைச்சர் அந்த மாவட்டத்தை எவ்வளவு பழி வாங்கினாரு, எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாரு, எவ்வளவு பேர் மிரட்டினாரு சார்? அதே மாதிரி எல்லாம் ஆன்சர் தாங்க அது. ஓகே ஓகே சார். நாங்கள் பார்த்த வரைக்குமே பெர்சன்டேஜ் ஒரு எபோவ் 90 வரும் தான் எதிர்பார்த்தோம். எனக்கு பர்சனலாகவே தோணுச்சு 92 93 வரும்னு. ஆனால் 85 ஸ்டாப் பண்ணது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. அது எதனால அந்த வந்துருச்சு? 11 மணிக்கெல்லாம் 35% இருந்தது, 11 மணிக்கெல்லாம் 20 21 தான் இருக்கும். ஒரு 15% அதிகமாக வந்திருக்குன்றப்போ எங்க லேக் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை கரெக்டாக தான் விழுந்திருக்கா? இதுதான் 85ன்றது இதுவரை தமிழ்நாட்டில் அப்படி வரல. ஓகே. இந்த ரெக்கார்ட் நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணோம். ரெண்டாவது தமிழ்நாடு ஸ்டேட் வித் பெரிய பாப்புலேஷன், நிறைய வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். அது மாதிரிலாம் இருக்கலாம். அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும்ல. அது மாதிரி தான் ஒரு 5% வெளிநாட்டவர்கள் இருந்திருக்கலாம், ஒரு 5%, ஒரு 2% ஊருக்கு போக முடியாத நிலைமையில் இருந்திருக்கலாம், மற்ற மாநிலங்களில் இருந்திருக்கலாம். அது மாதிரி பல்வேறு ஃபேக்டர் இருக்குல்ல சார். அதே மாதிரி நாங்கள் பார்த்த வரைக்குமே, நாங்கள் இங்கே தான் மெட்ராஸ்லேருந்து பார்த்த வரைக்குமே நிறைய மக்களால் ஊருக்கு போகவே முடியல. ஒரு முக்கியமான இஷ்யூ வந்தது, பஸ்ஸெல்லாம் சரியாக அரேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது ரொம்ப இயல்பான ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இல்லை விஜய்க்கு வாக்கு போயிடக்கூடாதுன்றதுக்கான சதியாக தான் அது நடந்துன்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிரான சதியா இல்லை இயல்பான விஷயமா? இல்லை இயல்பான விஷயம் இல்லைங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? தயவு செய்து போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுது. அவன் ஓட்டு போட போகிறவனுக்கு பஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது யாரு? தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கணும்ல. ஸ்டேட் கவர்மெண்டோட சேர்ந்து பேசியப்பா இவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க, இவ்வளோ லட்சம் பேர் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் வாகனத்தை ஏற்பாடு பண்ணுங்க, முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. அது சொல்லலை. ஏன் சொல்லலை? இப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும், இங்கேருந்து இது வெளியூர்லேருந்து போகிறவர்கள் பெரும்பாலான அந்த உழைக்கும் வயதுடைய 18லேருந்து 39 40 வயசு தான். அவங்க தான் குயிக்காக முன்னாடி போகும். அதாவது லாஸ்ட் நேரத்தில் அவங்க தான் போவாங்க. இவங்களோட வாக்குகள் பெரும்பாலும் தாவேக்கா இருக்குது. விட்டுரு அப்படின்றது தான் அதுக்கு பின்னாடி ரீசன். ஓகே. அதனால் இதை முன்னாடியே அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அரேஞ்ச் பண்ணியிருக்கணும்ல. ஓகே. அதானே அரசுடைய வேலை. அதையும் பண்ணல அவங்க. அப்போ இது கண்டிப்பாக பிளான் பண்ண ஒரு விஷயமா தான் படுது. உறுதியாக திட்டமிட்ட ஒன்று தான் அது. ஓகே சார். இது நான் சில பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த தாவேக்கா இதை இன்னும் மிகப்பெரிய விஷயமா மாற்றி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை பெருசாக அட்ரஸ் பண்ணவே இல்லையா சார்? இந்த பஸ் நாங்கள் அட்ரஸ் பண்ணோம், 2 மணி நேரத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்டோம். இதை நீங்கள் இது சில 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 செயல்களை அரசு மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ நாங்கள் இப்போ எலெக்ஷன் கமிஷன் தான் இல்லைங்க 8 மணி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அவங்க தான் பண்ண முடியும். நம்ம எப்படி பண்ண முடியும்? அதே மாதிரி போக்குவரத்து அவங்க தான் ஏற்பாடு பண்ண முடியும். ஒரு அரசியல் கட்சியாக நம்ம என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லையா?
ஸோ இந்த டக்குன்னு வித்தின் அ வெரி ஷார்ட் பீரியட் இல்லைங்க 10 நாளைக்கு முன்னாடியே இப்படி ஒரு தகவல் இருந்துச்சு, இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல நம்ம எந்த அரசுகிட்ட தானங்க வந்து அந்த இயந்திரம், அரசு இயந்திரம்ன்றது இருக்கு, அவங்க தானே பண்ணணும். ஸோ இன்னைக்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவங்க எந்த அளவுக்கு தாவேக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல் தலைமுறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 14,20,000 பேர் இருக்காங்க. ஆமாம், இந்த 14,26,20,000 பேர்ல 99% வாக்கு விழுந்திருக்கு. 14 லட்சம் பேர் கரெக்டாக போட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஏஜ் குரூப்பே புது யங் ஓட்டர்ஸோடைய யாருக்கு போடுவாங்க? ஓகே, கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் 99.9% 90% தாவேக்காக தான். ஒரு 1% தான் மிஸ் ஆகும். ஓகே, சரிங்களா? 90% தாவேக்காக தான் போயிருப்பாங்க. சரி, இந்த தமிழ்நாடு முழுக்க எலெக்ஷன் நடந்திருக்கு, இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இருந்திருக்கு. இந்த தேர்தல் ஆணையத்தோட நீங்க செயல்பாடுகள்லாம் எப்படி பாக்குறீங்க? இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாமா? ஏன்னா நான் சொல்றேன், பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். பெட்டரான சூப்பர்விஷன். இப்போ நேற்று நைட்டு திருச்சி கிழக்கில் நைட்டு 1 மணிக்கு கிளை விட்டு போட்டுருக்காங்க. காவல்துறையோட உதவியோட நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து விஜிலண்டா இருக்கணும் இல்லையா? சார் இன்னுமே they could have done it better அப்படிதான். ஓகே சார், பல்வேறு பகுதிகளில் பணம் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு, அது இன்னும் ஈஸியாக ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்னு உங்களுக்கு தோணுதா? இல்லைங்க, ஈஸியாக ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அரசியல் கட்சிகள் ரொம்ப கிரிமினல்ஸ். அவங்க நீங்கள் தேர்தல் கமிஷன் இந்த வழியில் பணம் கொடுக்குறாங்கன்னு தெரியுறதுக்கு முன்னாடி அது 10 வழியை மாற்றி அவங்க 11வது வழியில் இருப்பாங்க. ஆனால் மக்களாகிய நாம் வந்து என்ன பண்ணணும்? அது ரொம்ப ஒரு ஓட்டுக்கு 20,000 25,000 வரையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 25,000 வாங்கினவங்கலாம் வந்து 4 பேர் இருந்தால் அந்த 4 ஓட்டு இருந்தால் 1 லட்சம் ரூபாய் இந்த வீட்டில். அப்போ மக்கள் வாங்கிறாங்க, மக்களுக்கு தெரியுது இது என் காசு நீ கொடுக்குற, வாங்கிக்கிறேன், நான் போடுற சின்னத்துக்கு போட்டுக்கிறேன். ஓகே, அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு திமுக சார், திமுக வந்து இந்த பெர்சன்டேஜை பார்த்து அவங்க எந்த அதிருப்தி ஆகாத மாதிரி தான் ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. அவங்க எங்களுக்கு எந்த பயமும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ அச்சத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு அச்சமாக இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு துணை முதல்வர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. ஆமாம், அதுக்கு அடுத்தது முதல்வர் வந்து காலையிலேருந்து 2 வாட்டி மீட்டிங் போடுறாரு. நான் நடந்து முடிஞ்சிச்சே, இப்படி எங்கே நீ மீட்டிங் போட்டு என்ன பிரயோஜனம்? அந்த அளவுக்கு பதட்டத்தில் இருக்காங்க. என்ன மீட்டிங்கில் என்ன பேசுவாங்க? என்ன ஏப்பா எவனப்பா இவ்வளோ பேர் நம்மளுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா, போட்டிருக்கோம்னா காசு கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்த காசுலாம் வந்து காசு கொடுத்த பிறகு எப்படிப்பா இவ்வளோ அதிகமாக பேர் வந்தான், எல்லாரும் வீட்டில் இருக்க சொல்ல வேண்டியதுன்னா இது மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஓகே, ஆனால் அவங்க எதுவுமே அந்த அதிருப்தியை காட்டல. எல்லாமே எஸ்ஐஆர் படிவம் தான் சொல்கிறாங்க. திமுக சார்ந்தவங்களே ஒரு எஸ்ஐஆர் படிவம் அப்படி அதனால தான் அவங்க அப்படி தான் காட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க வந்து வேற இல்லை தாவேக்கானால தான் இவ்வளோ பெரிய எழுச்சின்னு திமுக செயலில் சொல்லுவாங்களே. ஓகே, இல்லை திமுகவுடைய வாடகை மவுத் பீசஸ் தான் அந்த மாதிரி பேசுமா? பேசாதுல்ல சார். ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார், ஒரு வாக்குப்பதிவை இன்க்ரீஸ் ஆகுன்றது ஆளுங்கட்சிக்கு அது பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா இருக்கு, என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஆளுங்கட்சியோடைய ஆண்ட திறமையை பொறுத்து இருக்குது. இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்சி கொடுத்திருந்தா அதெல்லாம் எதிராக வரும். அதான் நடந்திருக்கு. ஓரளவுக்கு சுமாரான ஆட்சி கொடுத்தா கூட நம்ம பாதி ரிட்டைன் பண்ணிருக்கலாம். சுத்த ஆன்டி இன்கம்பன்சி உச்சத்தில் இருக்குல்ல இங்கே. சார் ஆனால் இன்னும் அதான் நேற்று நைட்டு டிபேட்டில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, பெர்சன்டேஜ் 80 எல்லாம் டச் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது ஆண்டு கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மக்களோட அதிருப்தினால தான் போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிருப்தியாக மட்டும் இருக்க முடியாது. இந்த வாட்டி ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இதுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் ஒரு 75 வருஷமா இல்லை 50 வருஷமா அதிமுக திமுக அதிமுக திமுக அதிமுக திமுக இப்படி தானே போயிடுச்சு. இதுக்கு மாற்று எதுவுமே இல்லை. மாற்று வந்தால் கூட ரொம்ப மக்கள் அதை முழுமையாக நம்பல. அதனால இப்போ இந்த மாற்றை வந்து திரு விஜய் அவர்களுடைய தாவேக தலைவர் எங்கள் தலைவர் விஜய் அவர்களுடைய வருகை வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையோடைய வெளிப்பாடு தான் இவ்வளோ அதிக அளவில் மக்கள் வந்து நம்ம இந்த ரெண்டும் வேணாடா, பேய் வேணாம் பிசாசம் வேணாம், நம்ம ஒரு தூய சக்திக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நேற்று வாக்குச்சாவடிகளில் நடந்த பல்வேறு விஷயங்கள் வந்து திமுக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிற முயற்சியில் அவங்க ஈடுபட்டுகிட்டே தான் இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, அஜித் சார் அவர் சொன்ன வார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் பொய் நியூஸ் தானே. பொய் தான் சார். ஆனால் நான் வந்து காலைல அப்போ தான் சார் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு போஸ்ட் சர்க்குலேட் ஆகுது. என்னன்னா அஜித் கிட்ட கேள்வி கேட்டதாகவும் அவர் நோ நீடுன்னு அப்படின்னு சொன்னதாகவும் பட் அவரோட பிஆர்ஓ ஆன்சர் பண்ணிட்டாரு. அது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்களுக்கு ஃபேவரா மாத்துறாங்கன்னா அவங்க எவ்வளவு அவதூறு பரப்புறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஏன் அதாங்க அவதூறு மட்டும்தான் அவங்களுடைய மூலதனம், வேற எதுவுமே பண்ணலையே. ஒரு காலத்துல குஜராத் மாடல்னு வந்து அவதூறு, அதாவது பொய் செய்தி தான்.
அப்படியே பயங்கர பாலாரம் தேனாடு ஓடுது அப்படின்னு குஜராத்தை வந்து பரப்பி நரேந்திர மோடியை வந்து அப்படியே பிரைம் மினிஸ்டர் ஆகி சீஃப் மினிஸ்டர் ஆகிங்க அப்படியே பிரைம் மினிஸ்டர் ஆகினாங்களே அதே மாதிரி தான் இந்த வெத்து விளம்பரத்திலே ஓடுது இந்த கவர்மெண்ட். எந்த ஒரு கான்கிரீட்டான நடைமுறையில் எதுவுமே பண்ணல. விளம்பரத்தை வச்சு தான் இந்த அரசே ஓடிட்டு இருக்கு. ஓகே சார், அது இது எல்லாமே ஒரு செட்டப் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே ஒரு முன்னாடியே ஒரு அவங்களுக்கு சொந்தமான சபரீசன் அவங்க வச்சிருக்க கம்பெனியோட விளம்பரங்கள் தான் இதெல்லாம் அப்படின்ற அப்படி அதை வச்சு தான் முதல்வர்கிட்ட கேட்டதா சொல்றாங்க. அது எப்படியாவது அஜித் சார் ஆரம்பத்துல இருந்தே அஜித்தோட வாக்குகள் மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. இபிஎஸ்க்கு போட்டோ கொடுத்ததா இருக்கட்டும், இவர் அஜித்தை பத்தி பேசுறதா இருக்கட்டும், அந்த அஜித்தோட வாக்குகள் எப்படியாவது எடுத்துடணும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாமே செட்டப் தான் தோணுதா? ஏன் அஜித்தை மட்டுமே குறி வைக்கிறாங்க? இல்லைங்க, அஜித்தோடைய ரசிகர்கள் வந்து கடைசி நேரத்தில் குழப்பி விடலாம் அப்படின்னு தான். அதுக்கு முன்னாடி வேற என்ன இருக்கு? அவ்வளோதான் இருக்கும். அதுலேருந்து ஒரு 5% வாக்குகள் வராதா? சார் இன்னைக்கு அதிமுக சைடு அவங்களுக்கு உண்டான வாக்குகள் எப்படி விழுந்திருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? அது ஏன்னா இல்லைங்க, என்னை பொறுத்தவரையும் இந்த வாக்குகள் அனைத்தும் தமிழ்நாடு ஒரு மாற்றத்திற்கான தேவையை உணர்த்துது. அதை வந்து தாவேகா தான் அந்த தேவை, அந்த மாற்றுன்றத தமிழக மக்கள் நம்புறாங்கன்றது தான் இது காட்டுது. அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். இது திமுகவுக்கு போகுது அதிமுகவுக்கு போகிறதெல்லாம் தாண்டி இது தாவேகாவை முதன்மைப்படுத்திய தேர்தல். சார் அதே மாதிரி நேற்று ஆர்பர் தொகுதியில் சேகர்பாபுக்கும் அவரோட அசோக் அந்த வேட்பாளருக்குமான நடந்த பிரச்சனை அங்கே உண்மையாலுமே என்னதான் நடந்தது? ஏன்னா பல பேருக்கு என்ன தகவல்னே தெரியல. எங்க ஒரு முன்னாள் ஒரு அமைச்சர் அவர் நேரடியாக போய் சண்டை போடுறாருங்க. எப்படி அவருடைய தகுதிக்கும் அவர் வைத்திருக்க பதவிக்கும் எப்படி இது பண்ண முடியுது? அப்ப நீங்க எந்த அளவுக்கு லோக்கல் ரவுடியா இருந்திருக்கீங்க? இப்பயும் நான் ரவுடி அப்படின்றத அவர் காட்டுறாரு. இப்ப நீங்க ரோட்ல போய் சண்டை போடுவீங்களா? கேட்கிறேன் நான். உங்களுக்கு அந்த கூச்சம் வரும்ல, ஆனா அவருக்கு அந்த கூச்சமே வர மாட்டேங்குது சார். அதான் மக்களுமே தாவக கட்சியை ரொம்ப பாராட்டினாங்க. எதுக்கு அப்படின்னா திமுகவை எதிர்த்து நிறைய விஷயங்களை அவங்க நேற்று அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குதுன்னு எல்லாமே அவங்க தட்டி கேட்டிருக்காங்க. இந்த சார் அதிமுக இடத்த தாவேக்கா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. ஏங்க நீங்க அதிமுக எடுத்து மொத்தத்தையும் நம்ம 2 கட்சியும் தொடச்சி எடுத்துட்டு அந்த இடத்துல தாங்க வந்து தாவேக்கா வந்து. இல்லை சார், பொதுவாகவே நம்ம பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா ஏதோ எலெக்ஷனா திமுக அதிமுக மோதல், கட்சி வேட்பாளர்கள் மோதல், அதிமுக வேட்பாளர். இன்னைக்கு வந்து பதவியில் இருக்கிறது யாரு? திமுக. அதை அகற்றணும்னா யார்கிட்ட சண்டை போடணும்? நம்ம திமுக தான் சண்டை போடணும். அந்த சண்டையை அதோட தொடர்ச்சி தான் அது. ஓகே, இது அப்படிதான் பார்க்க வேண்டியது. ஆனா நிறைய பேர் அதிமுகவுக்கு மாற்றாதான் தாவேக்கா. ஆனா அப்படி கிடையாதுங்க. திமுகவுலேருந்து பல பேர் அதிமுகவுக்கு திமுகலேருந்தே பல பேர் வந்து இதுக்கு வராங்களே. எங்க வராங்க? நம்ம தாவேக்காவுக்கு வராங்களே. அப்படி இருக்கும்போது எல்லா கட்சியிலையும் தானே வராங்க சார். ஆனா இன்னைக்கு அதிமுகவோட வாக்குகள் எந்த அளவுக்கு சிதறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் எல்லா கட்சிகளோட வாக்குகளும் சிதறும். அதிமுக மட்டும் பாதிக்குது அப்படின்லாம் அப்படி சொல்ல முடியாது. டிஎம்கேவோட கோர் ஓட் பேங்கை தாவேக்கா உடைக்கும், அதிமுகவோட கோர் ஓட் பேங்கை தாவேக்கா உடைக்கும், காங்கிரஸோட கோர் ஓட் பேங்கை தாவேக்கா உடைக்கும், விடுதலை சிறுத்தையோட கோர் ஓட் பேங்கை தாவேக்கா உடைக்கும். இது மாதிரி எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முக்கிய கட்சிகளிலிருந்தும் ஒரு ஜங்க் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட பெரும் தொகையிலான மக்கள் தாவேக்காவுக்கு போவாங்க. இந்த மாதிரி தான் பார்க்க. சரி, இன்னைக்கு இந்த கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் அந்த சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் யாருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன்? ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் தான். இல்லைங்க, அது எவ்வளவோ டார்கெட் பண்ணாங்க. அது திமுக முயற்சி பண்ணிச்சு அந்த வாக்குகள் நம்மள்ட்ட கொண்டு வரணும்னு. ஆனால் அப்படியே சிதறாமல் தாவேக்காவுக்கு போயிடுச்சு. இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ பெருமக்களின் வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு பக்கம் தான். அதான் உண்மை. ஆனால் காங்கிரஸ் அங்கே தானே சார் எடுக்காங்க போகிறாங்க. இப்போ திமுக கூட சேர்ந்ததுனால காங்கிரஸ் வந்து அந்த சிறுபான்மை நம்பிக்கை இழந்துடுறாங்கல்ல. ஓகே, இருந்தாலுமே அங்கே எந்த வாய்ப்பும் இல்லைன்னு தான் நினைக்கிறீங்களா? ஃபுல்லாகவே விஜய் சாருக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 0% கன்வெர்ஷன் டு டிஎம்கேங்க. ஓகே, அப்படி தான் பார்க்க வேண்டியது சார். தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஏன் இருக்குது? நம்ம வந்து உண்மையிலேயே முழுமையோட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக டிவிகே வந்து எமர்ஜ் ஆகும். அப்புறம் எதுக்கு தொங்கு இல்லை மும்முனை போட்டியாக வரும்போது? இருமுனை போட்டி தான் இது. ஒரு சில இடங்கள்ல அது திமுக வந்து தாவேக்காவும் திமுகவும் பல இடங்கள்ல மோதுது. ஒரு சில இடத்துல அதிமுகவோட தாவேக்கா மோதுது. அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் இருமுனை போட்டி தான். இருமுனை போட்டி தான் சார். அதிமுக ஏன் உங்களால ஒரு வலிமையான கண்டென்டரா பார்க்க முடியல? ஏன்னா இன்னைக்கு யார் பவர்ல இருக்கா? சார் திமுக தான். அதை கட்டுறது நம்மளுக்கு நோக்கம். கட்சியிலேயே அதிகாரத்திலே இல்லாம ஒரு ஃபோர்ஸ், அதை எதுக்கு நம்ம இது பண்ணிட்டு? அவங்க பவர்ல இருந்தாங்களா நம்ம பேசலாம். அவங்க பவர்ல இல்லையே. அவர்கள் வந்து திமுக பவர்ல இருக்கு. நாங்க அவங்களை அகற்றிட்டு அந்த இடத்துல தான் வரணும். நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க எதுக்கு அதிமுக கூட போய் அவங்க தேர் நாட் இன் த கேம்.
ஓகே, இல்லை சார், அவங்க ஒரு கண்டென்ட்டாகவே நீங்கள் யாரும் பார்க்க மாட்டேங்க. தாவேக்கா யாரும் எங்களுக்கு எத்தனை 40 பேர் கூட 400 பேர் கூட இருங்க. எங்களுடைய டார்கெட் என்னது? வி ஷுட் ரிமூவ் டிஎம்கே அண்ட் கம் டு த பவர். அவ்வளோதானே. அதுக்கு அதில் தான் நம்ம இப்போ அதில் தான் குறிக்கோள் இருப்போம். ஓகே, அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது சார். இன்னைக்கு வந்து நீங்கள் அதிமுகவிலேருந்து எந்த வாக்குகளுமே பிரியாதுன்றது தான் உங்களோட கருத்தாக இருக்குது. மீன் அதுலேருந்து அதோட கோரோடு தான் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லா கட்சியிலேருந்தும் ஓட்ட சொல்லுவாங்க. என்ன ஒரு 10 நாள் தானே வெயிட் பண்ணிடுவோம். ஓகே சார், அடுத்தபடியாக இன்னொருத்தரை பற்றி யாருமே பேசவே மாட்டேன்றாங்க. ஆமாம் சார், நாம் தமிழர். சரி, இல்லை சார், அவங்கள பற்றி இன்னும் பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது சார். அவங்க எக்கச்சக்கமான அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க அவங்க மேலே. இருந்தாலுமே எல்லாமே இருந்தாலுமே ஒவ்வொரு தேர்தலையுமே போராடி 1, 3, 5, 7.2 இன்னைக்கு 8.2 வரைக்குமே வந்திருக்காங்க. ஆனால் நேற்று நாம் தமிழர் கட்சியினர் பற்றின எந்த பேச்சுமே இல்லை. ஃபுல்லாக விஜய் அப்படின்னு தான். இங்கே மையப்புள்ளி எது? ஓகே, தமிழக அரசியலின் மையப்புள்ளியாக இருக்கிறது யார் நிற்கிறது? தாவேக்கா தான். தாவேக்கா தான். அப்போ தலைவரோட தாவேக்காவும் தாவேக்கா தலைவர் தான். இவர் சொல்கிறத இவர் செய்கிறத இதற்கு கவுண்டர் பண்ணிட்டு தான் எல்லா அரசியல் கட்சியும் இருக்குது. சார், இன்னைக்கு நாம் தமிழருக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன். இப்போ இந்த மையப்புள்ளியா இருக்கும்போது இந்த 75 ஆண்டு கட்சி, 50 ஆண்டு கட்சி, இது எல்லாமே யாரை சுத்தி பேசிட்டு இருக்கு? தாவேக்கா சுத்தி பேசிட்டு இருக்கு. அதனால இந்த மொத்த ஊடக வெளிச்சமும் அங்க போதும். அவருக்கு ஊடக வெளிச்சம் போகாத காரணம் இதுதான். ஏன்னா அவங்க நாம் தமிழரை பொறுத்தவரையும் அவங்க வந்து ஒரு முக்கியமான மெயின் ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல. அவங்க ஒரு 3rd and 4th போர்ஸா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்க களத்துல இருக்காங்களே ஒழிச்சு அதுக்காக அவங்க மையப்புள்ளியா இல்ல. அப்ப மையப்புள்ளியா இருக்கிறது தாவேக்கா. அதனாலதான் எல்லாரும் பேசுறாங்க. இல்ல, ஆனா நீ நாம் தமிழர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களோட வாக்கு சதவீதம் உயரும் நினைக்கிறீங்களா இல்ல கம்மியாகும்? இந்த மாதிரி சரின்னு தான் நினைக்கிறேன் சார். ஆனா போன தடவை அதான சொன்னாங்க, சின்னமே 10 நாள் முன்னாடி தான் கொடுத்தாங்க. தாவேக்கா இருந்துச்சா? இல்ல, தாவேக்கா இல்ல. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு உண்டான சிக்கல்கள்லாம் இருந்துச்சு இல்ல சார். சின்னமே கடைசியில தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு சின்னமெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அதெல்லாம் டக்குன்னு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். சின்னமோ பெயரோ வந்து இஷ்யூ கிடையாது. அதெல்லாம் வந்து போய் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ என்ன தேவை? இந்த கட்சி யாரு? இந்த கட்சி வந்து மெயினாக மக்கள் நம்புறாங்களா இல்லையா? மக்கள் அவர் கூட நிற்கிறாங்களா இல்லையா? இவ்வளோதான். இந்த சிம்பிளே முடிச்சிட்டான். ஓகே, ஆனால் இன்னைக்கு நாம் தமிழரால் பெருசாக வர முடியாதுன்னு தான் சொல்ல வரீங்க? எந்த கட்சியாலுமே பெருசாக வர முடியாது. எல்லா கட்சிக்கும் எல்லா கட்சியும் தங்களுடைய முன்பு இருந்த தொண்டர்களோடையும் முன்பு இருந்த வாக்குகளையும் இழக்குது. அதுல நாம் தமிழரும் அடக்கம். எல்லா கட்சியும் இழக்குதுல்ல. அதுல கெய்னிங் ஃபேக்டர்னா விஜய் மட்டும் தான் கெய்னிங் ஃபேக்டர். விஜய் மட்டும் தான். அது இந்த எலெக்ஷன் முடிவுகள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா கட்சியிலேருந்து உறுப்பினர்கள் வந்து குறைஞ்சிருப்பாங்க. அது எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு தான் ஏறி இருக்கும். அடுத்தபடியாக திமுக ஆட்சி வரதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன இல்ல, இந்த சாத்தியக்கூறுகளும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? சாத்தியக்கூறுகள் வந்து நேர்மையான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதான் அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அது பார்ப்போம், என்ன வருது ரிசல்ட் வந்து பார்ப்போம். சார், அவங்க என்ன மாதிரி எக்ஸ்டெண்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக என்ன எக்ஸ்டெண்ட்? தே வில் கோ டு எனி எக்ஸ்டெண்ட்ங்க. நீங்க என்ன அடுத்த 10 நாள் இருக்குல்ல, இவிஎம் திருடுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முயற்சிப்பாங்க. தேர் வில் ஹேவ் so many commotions. அப்படிதான் இது சார். அடுத்த கட்டமாக இந்த 9 நாட்களுமே என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? ஏன்னா வாக்குப்பதிவு பெட்டிகள்லாம் பயங்கர பாதுகாப்பு போட்டு தான் இருக்காங்க. நேற்றே கள்ள ஓட்டு புகார்கள்லாம் வந்துச்சு, பார்த்தீங்களா? அந்த கள்ள ஓட்டு புகார்கள் காவல்துறையோட உதவியோட நடக்குதா இல்லை என்ன மாதிரி போச்சு? காவல்துறை உதவி இல்லாமல் கள்ள ஓட்டு நடக்கவே முடியாது. ரெண்டாவது இந்த இவிஎம் மிஷின்ஸ்லாம் முறையாக பாதுகாக்கப்படும். அங்கே வந்து பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸும் இருப்பாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை. ஓகே சார், உங்கள் தாவேக்கா கட்சியினர்லேருந்து என்ன பேசிக்கிட்டீங்க? பெர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறம் எதாவது பேசிக்கிட்டீங்க? நேற்று தான் எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாருமே டயர்டு. நாளைக்கு தான் பேசணும். அப்படிங்களா? ஓகே சார், இப்போ அடுத்தபடியாக தொங்கு சட்டமன்றமும் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியாக வரணும்னா விஜய் சார் எவ்வளோ பெர்சன்டேஜ் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? 120 சீட்டுங்க மினிமம். அது எடுத்தால் போதும். 150 சீட் எடுத்தால் கம்ஃபர்டபுள். அவ்வளோதான். இல்லை, பெர்சன்டேஜாக எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறோம்? ஏற்கனவே நாங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கோம், 33% சொல்லியிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. அதுக்கு மேலே தான் வரும். நேற்று அப்சர்வ் பண்ண விஷயங்களில் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகணும் உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கா? இல்லைங்க, இதுவே பெரிய ஹிஸ்டாரிக் சேஞ்ச் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. இதுவே பெரிய பெரிய டேர்ன் அவுட். இதுவே ஒரு வரலாற்று சாதனை. இதை விட பெட்டராக என்ன பண்ணுறது? இல்லை சார், இன்னும் பெர்சன்டேஜ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. ரிசல்ட் வரும்போது நம்ம ரிசல்ட் வந்த பிறகு தான் நமக்கு வந்து இது ஏன் வந்து
ஏன் வரல ஏன் வந்திருக்குன்றத இப்போ நம்ம சொல்கிறோம். இங்கே இருக்கிறத வச்சு பார்க்கும்போது தாவேகா ஒரு அதிக வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்கிறோம். பார்ப்போம் அப்படின்ட்டு. ஓகே. ஆனால் மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் தோணுதா சார்? சிங்கிள் மெஜாரிட்டி விஜய் தான் வருவாருன்ற. ஆமாம் ஆமாம். ஓகே சார். விஜய் சாருக்குமே அவர் நிற்கக்கூடிய 2 தொகுதியிலுமே நல்ல பெர்சன்டேஜ் வந்திருக்கு. அங்கே 2 எலெக்ஷன் பூத்துலேயுமே கிட்டத்தட்ட 90 வாக்காளர்கள் வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற இனிகோ இருதயராஜா இருக்கட்டும், ஆர்டி சேகரா இருக்கட்டும், ஏதாவது டஃப்பான சான்ஸ் கொடுப்பாங்களா? இல்லைங்க, அவங்களாம் தோற்றுருவாங்க இதில். இல்லை இருந்தாலுமே அங்கே திருச்சி கிழக்கு பகுதியுமே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் அப்படி இல்லைங்க. தலைவர் விஜயை பொறுத்தவரையில் எல்லா மனிதர்களும் எல்லா மக்களும் அவரை வந்து நேசிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்கணும். வந்து இங்கே போய் கிறிஸ்டின் ஓட்டுருக்குன்னு போனார், அங்கே முஸ்லீம் ஓட்டுருக்கு அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டின் தான். என்ன நிறைய பேர் கேட்குறாங்க. என்னன்னா ஒன்றும் இல்லை சார், திமுக 100 இடங்கள், அதிமுக 100 இடங்கள், தாவேகா 34 இடங்கள்லாம் விஜய் என்ன மாதிரி முடிவு எடுப்பார், அவர் யாருக்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுவாருன்ற மாதிரி கேட்குறாங்க. பாஜக இருக்கக்கூடிய அதிமுக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அங்கே போயிடுவாரா? இல்லைங்க, நாங்கள் எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்மளே இந்த கருத்து கணிப்பெல்லாம் முறியடிச்சுட்டு நம்மளே சிம்பிள் மெஜாரிட்டியோட வெற்றி பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இல்லை சார், ஒரு ஹைப்போதட்டிக்கலாக அதான் வேணான்ற ஹைப்போதட்டிக்கல் எதுக்கு நீங்கள்? இல்லை இருந்தாலுமே இதுலே நடந்து முடியறதே எதுக்கு நம்ம நடக்க முடியாத ஒன்று போய் பேசிட்டு இருக்கோம். ஓகே. இல்லை சார் இருந்தாலுமே அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். எலெக்ஷன்ன்றது டபுள் சைடு எல்லா பக்கமும் இல்லை. இது நீங்கள் பாருங்க, இவ்வளோ டர்ன் அவுட் இருக்குது. இது எதுக்கு மக்கள் இவ்வளோ திரளாக வந்தாங்க? தொங்கு சகபையை உருவாக்குவதற்கா? இல்லை. ஓகே. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா வாய்ப்புகள் இல்லை, பார்க்கலாம். ஓகே சார். ஓகே, இவ்வளோ நேரம் பேட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு நேரம். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட்.